திமுக கூட்டணிக்கு 40க்கு 40 கிடைச்சு இதனால என்ன பயன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சும்மா செலக்ட் பண்ணி அனுப்புறாரா? முதல்வரா நீ குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்களா? இல்ல 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல அவர்கள் வாக்களித்து இவர்கள் 40 பேரை அனுப்பி வச்சா இதனால என்ன பயன்னு ஒருத்தன் கேட்டானா அவன் மீது வழக்கு தொடுக்கணும், இல்லைன்னா செருப்பால அடிக்கணும். கூட்டணி இல்லாததால்தான் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறதுன்னு நான் பாக்குறேன். மற்றபடி இது ஆட்சி மீதான ஒரு அதிருப்தியாகவோ இல்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்றதாமோ அப்படின்னா தோல்விதான் பரிசாக கொடுத்திருப்பாங்களே தவிர இவ்வளவு ஏகோபித்து அதுவும் 40 வெற்றி என்பதெல்லாம் தமிழ்நாடு ரொம்ப அழகாக பாஜகவின் இந்துத்துவத்திற்கு எதிராக ஒரு ஆயுதத்தை கட்டமைத்திருக்கிறது. அந்த ஆயுதம் இன்றைக்கு இங்க உட்கார்ந்து பட்டறையில பண்ண ஆயுதம் இல்ல, 100 வருடங்களாக இந்த மண்ணில் பேசப்பட்ட சமூக நீதி என்கிற ஆயுதம். ராகுல் காந்தி கொஞ்சம் புத்திசாலி, அவர் லேட்டானாலும் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க, கிட்டத்தட்ட அது திமுகவின் தேர்தல் அறிக்கையை ஒத்து இருக்கிறது. தம்பியும் சங்கியும் ஒன்னாதான் பேசுவான். என்ன பேசுவான்? மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னு சீமான் அண்ணன் இது கொடுப்பாரு, தேர்தல் அறிக்கையில சொல்லுவாரு. அவன் என்ன சொல்லுவான்? இந்திய கொண்டு வரணுமா. ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணுதான் பேசுறோம்னு இவங்க 2 பேருக்குமே தெரியாது. 2 முறை கவர்னராக இருந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருந்த அந்த அம்மாவை நீங்க ஏற்கனவே கேவலப்படுத்தி அந்த அம்மாவை கூப்பிட்டு எம்பியா நிக்க வச்சு தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. இதுவே நீங்க நிர்மலா சீதாராமனுக்கு பண்ணுவீங்களா? ஜெய்சங்கருக்கு பண்ணுவீங்களா? நீங்க நாம் தமிழர் இருக்கிறது எப்படி நல்லது இல்லையோ பாஜக இருப்பதும் நல்லது இல்ல. நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்ல. அவன் தமிழ் தேசியங்கிற பேர்ல ஜாதி தேசியத்தை வளர்க்கிறான்னா நீ இந்து தேசியங்கிற பேர்ல மதவெறிய வளர்த்துட்டு இருக்கிற கட்சி. அதிமுக காரர்கள் பாஜகவிற்கு ஓட்டு போடுங்கன்றதுதான் எடப்பாடி மறைமுகமாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமா பிஜேபி பிஜேபி வெர்சஸ் எங்க வருது? பிஜேபி பிளஸ் தானே வருது. விஜயின் மௌனம் அவருக்கு நல்லதா கேட்டார். என்ன முதல்ல சிஎம்க்கு அப்புறமா பண்றேங்கிறது என்ன மாதிரியான மனநிலை இது? மிகப்பெரிய ஜனநாயக புரிதலின்மையா நான் பாக்குறேன். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கலாம். யார் ஜெயிச்சாலும் வாழ்த்து சொல்லுவீங்க, என்ன நடந்தாலும் பேசாம இருப்பீங்க. ஏன்னா 2026 வரட்டும் பாத்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? இதை போட்டு ஒரு கேலி கூத்து, ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்குமா? லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ல இருந்து இப்ப விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை எழுத்தாளர் மற்றும் திராவிட சிந்தனையாளர் டான் அசோக் அவர்களிடம் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறேன். வணக்கம் டான் அசோக், வெல்கம் டு தி எம்எஸ்வி ஷோ. வணக்கம். வணக்கம். லோக்சபா எலெக்ஷன்ல திமுக கூட்டணி 40 அவுட் ஆஃப் 40 வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, இந்த 40 எம்பிக்களும் கேன்டீன்ல போண்டா சாப்பிட மட்டும்தான் லாய்க்கு, இதனால ஒரு நியூஸும் இல்லை அப்படின்ட்டு பாஜக கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணிக்கு 40க்கு 40 கிடைச்சு இதனால என்ன பயன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல 2 கேள்வி. ஒண்ணு அடிப்படையா அவங்கள மாதிரியே சில்லறத்தனமாவே வைப்போம். அந்த கேன்டீனுக்கு பாஜக எம்பி எல்லாம் போனா வடை தர மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? போண்டா தர மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? இல்ல அந்த கேன்டீன் திமுக இருக்குன்னே பிரத்யேகமான கேன்டீன். இது இந்த 40மே ஜெயிச்சிட்டாங்களே, அதுவும் திருப்பி ஜெயிச்சிட்டாங்களேன்ற ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சலில் சொல்லப்படுகிற சில்லறைத்தனமான ஒரு இது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவங்க போய் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. இந்த ஜனநாயகத்தை, இதை விட ஒரு ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஜனநாயகத்தை, இந்திய ஜனநாயகத்தை, மக்கள் தீர்ப்பை இந்த பாஜக என்கிற இந்த ஒன்றிய அரசு எவ்வளவு கேவலமாக மதிக்கிறது அல்லது எப்படி மதிக்கவே இல்லை என்பதற்கு இதை விட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் எதுவுமே கிடையாது. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சும்மா செலக்ட் பண்ணி அனுப்புறாரா? முதல்வரா நீ குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்களா? இல்ல 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல அவர்கள் வாக்களித்து இவர்கள் 40 பேரை அனுப்பி வச்சா இதனால என்ன பயன்னு ஒருத்தன் கேட்டானா அவன் மீது வழக்கு தொடுக்கணும், இல்லைன்னா செருப்பால அடிக்கணும். ஏன்னா அவன் ஜனநாயக நாட்டில் இருக்கவே தகுதி பெறாத ஒருத்தன். ஒரே ஒரு எம்பி, ஒரு கட்சியிலிருந்து ஒரு எம்பி போனாலும் அவர் அந்த மக்களின் பிரதிநிதி, அந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களின் பிரதிநிதியாக அங்க போறாரு. அவருடைய பேச்சுக்கு செவிசாய்க்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை, அங்க இருக்கிற சபாநாயகரோட கடமை, பிரதமரின் கடமை. ஏன்னா அவர் அத்தனை மக்களுடைய பிரதிநிதி. இதான ஜனநாயகம். இங்க எதிர்கட்சி எம்பிக்களே வேணாமா? எதிர்கட்சி எம்பிக்கள்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி இங்க பாஜக இப்ப தமிழ்நாட்டுல பாஜக 2 எம்எல்ஏ ஜெயிக்குது, நாளைக்கு ரிசைன் பண்ணிடுவாங்களா? சட்டசபையில வடதான் திங்க போறோம்னு ரிசைன் பண்ணிடுவாங்களா? இல்ல போவாங்களா வெக்கமே இல்லாம? நாளைக்கு இங்கேயே கவுன்சிலர் ஜெயிச்சா ரிசைன் பண்ணிடுவாங்களா? நாங்க எதிர்கட்சி ஜனநாயகம்னு ஒண்ணு இல்லையா? எதிர்கட்சி ஒரு மிகப்பெரிய பில்லர்ன்ற ஒரு அறிவு இல்லாம இது எப்படி வரும்? இது ஒரு ஜனநாயக நாட்டுல எவனுக்காவது வருமா?
பாசிஸ்டுகளின் வாதம் தான் இது. எதிர்கட்சி எம்பிக்களால என்ன பயன்னு கேட்டீங்கன்னா, டேய் உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உனக்கு ஜனநாயக ஆட்சி நடத்த தெரியாம ஒரு கேவலமான பாசிச அரசு நடத்திட்டு இருக்கீங்கடான்றதுதான் இங்க இருக்கிற கேள்வி. கலைஞர் தோத்தாரு. எப்ப தோத்தாரு? அந்த மக்கள் நல கூட்டணி எல்லாம் இருக்கிறப்ப அவர் தோத்தாரு, எதிர்கட்சி ஆனாரு. எதிர்கட்சியா கூட அப்ப ஆகல. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, முதல் முறையாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றம் அமையுது, எனக்கு வருத்தமா இருக்குன்னாரு. அந்த தேர்தல்ல கம்யூனிஸ்டுகள் திமுகவோட கூட்டணி இல்ல, மக்கள் நல கூட்டணி. ஆனா அவங்க ஜெயிக்கல. அப்ப அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். ஏன் தெரிவித்தார்னா, ஒரு சட்டசபையோ ஒரு நாடாளுமன்றமோ அனைத்து தரப்பு மக்களின் அனைத்து கொள்கைகளையும் பிரதிபலிக்கிற ஒரு ஜனநாயகம் நிரம்பிய ஒரு இடமாக எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஆட்கள் இருக்கணும்னு நினைப்பதுதான் ஒரு ஜனநாயகவாதியினுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். பாசிச சர்வாதிகார அரசியல் என்ற பெயரில் புரட்சித்தனம் செய்துவிட்டு அதை சாணக்கியத்தனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாம் புரியாமல் இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இப்போ 2024 லோக்சபா எலெக்ஷன்ல திமுக கூட்டணி 40 அவுட் ஆஃப் 40 வாங்கியிருக்கு. அதை நீங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே ஒரு கட்சியோட மட்டும் தனிப்பட்ட பர்சன்டேஜ் 26.93. 3 வருஷத்துக்கு முன்னாடி அசம்பிளி எலெக்ஷன்ல 37.7% வாங்கியிருக்கு திமுக மட்டும். ஸோ இந்த 3 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10% ஓட் பேங்க் திமுகக்கு கம்மியாகிருக்கு. இதை நீங்க எப்படி எடை போடுறீங்க? இது ஃபர்ஸ்ட் அசம்பிளியவும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பாஜகவுடன் கூட்டணி வைக்காதது அதிமுகவுக்கு சிறிதளவு நன்மை பயத்திருக்கிறது. இல்ல அதிமுகவினுடைய பொய்களை ஒரு தரப்பு மக்கள் நம்பி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்கிறது. எதற்காக பாஜகவுடன் அதிமுக ஒரு கொள்கை ரீதியாக, உணர்வு ரீதியாக, பாதங்கள் ரீதியாக கூட்டணி இருந்தாலும் தேர்தல் ரீதியாக கூட்டணி வைக்கலன்னா அதற்கான பலனை அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார்கள்ன்றதுதான். ரொம்ப சொற்பமா இருந்தாலும் அது கூட இந்த கூட்டணி இல்லாததால்தான் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறதுன்னு நான் பாக்குறேன். மற்றபடி இது ஆட்சி மீதான ஒரு அதிருப்தியாகவோ இல்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்றதாமோ அப்படின்னா தோல்விதான் பரிசாக கொடுத்திருப்பாங்களே தவிர இவ்வளவு ஏகோபித்து, அதுவும் 40 வெற்றி என்பதெல்லாம் திமுக காரர்களே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அப்ப நீங்க எப்படி அதான் சொல்றேனே, இந்த வெற்றியை எப்படியாவது அண்டர்மைன் பண்ணணும். நீ 40 ஜெயிச்சு என்ன பண்ண போற? நீ வடை தானே சாப்பிட போற? உன்னோட பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு பாத்தியா? இது எல்லாமே இந்த வெற்றியை அண்டர்மைன் செய்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உறுதியாக சொல்ல முடியும், அடுத்த சட்டசபை தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல முதல்வர் சொல்லி இருப்பது போல திமுக கண்டிப்பாக ஜெயிப்பதை நோக்கிதான், அதற்கான ஒரு முத்தாய்ப்பாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லோக்சபா எலெக்ஷன் நம்ம இந்த எலெக்ஷனுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லயுமே எனக்கு தெரிஞ்சு முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான், திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான் சொன்னாரு, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியால பிஜேபியை வீழ்த்த முடியாது. ஸோ அந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல யாருமே முதல்வர் ஸ்டாலின் பேச்சை கேட்கல. இந்த முறை எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு பிஜேபி மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு. இப்ப காங்கிரஸ் அப்படின்னாலுமே இங்க பலருக்கு ஒற்றை நம்பிக்கையா யார் இருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி அப்படிங்கிற அவரோட கொள்கைகள், சித்தாந்தங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை இங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. ஒரு சாஃப்ட் இந்துத்துவா மோட் அப்படி இருந்த காங்கிரஸ இன்னைக்கு செமி லெப்டிஸ்ட் ஆர் லெப்டிஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு ராகுல் காந்தி கடத்திட்டு போயிட்டு இருக்காரு. ராகுல் காந்தியோட இந்த மாற்றத்துக்கு தொடக்க புள்ளியா எது இருந்துச்சு? தமிழ்நாடு இருந்திருக்கிறது, திமுக இருந்திருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் ஒண்ணுதான், நான் கடந்த 10 வருஷமா மேடையாக பேசிக்கொண்டிருப்பதுதான், தமிழ்நாடு ரொம்ப அழகாக பாஜகவின் இந்துத்துவத்திற்கு எதிராக ஒரு ஆயுதத்தை கட்டமைத்திருக்கிறது. அந்த ஆயுதம் இன்றைக்கு இங்க உட்கார்ந்து பட்டறையில பண்ண ஆயுதம் இல்ல, 100 வருடங்களாக இந்த மண்ணில் பேசப்பட்ட சமூக நீதி என்கிற ஆயுதம். அது 100 வருடங்களாக இங்கு பேசப்பட்ட மதத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லடாங்கிற ஒரு ஆயுதம் இது. 100 வருடங்களாக இங்கு பேசப்பட்ட ஜாதிங்கிற பேர்ல உன்னை அடக்குமுறை செய்கிற, உன் மதத்துக்குள் இருக்கிற பிரச்சனைகளை திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் அது. அதனாலதான் தமிழ்நாட்டுல நல்லா பட்டையும் அடிச்சுக்கிட்டு பொட்டையும் வச்சுக்கிட்டு பெரியாரை கும்பிடுகிற ஒரு தன்மை இந்த மண்ணில் இருக்கிறது. ஹெச் ராஜா என்கிற ஆட்களை ஹெச் ராஜா, அண்ணாமலை போன்ற ஆட்களை புறக்கணிக்கிற ஒரு தன்மை இந்த மண்ணில் இருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாட்டை எப்படி எதிர்நோக்குச்சுன்னா, எப்படி இந்த மண்ணில் மட்டும் மோடி இப்ப இல்ல, மோடி வீக்கஸ்ட் இப்ப விட்டுருங்க, அந்த அப்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா இருந்தார்ல, மோடி அலைன்னு, அப்பயே இங்க ஒண்ணுமே இல்லையே. அப்ப இது போன்ற எப்படி இந்த மண்ணில மட்டும் இது இருக்கு அப்படின்னா,
ராகுல் காந்தி கொஞ்சம் புத்திசாலி. அவரு லேட்டானாலும் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. கிட்டத்தட்ட அது திமுகவின் தேர்தல் அறிக்கையை ஒத்து இருக்கிறது. நீங்க அவருடைய பேச்சுக்களை, சமீபத்திய பேச்சுக்களை கவனிங்க. ஓபிசி பாலிடிக்ஸ் பேசுறாரு. ஒரு கிராமத்துல உட்கார்ந்துட்டு உன் சமூகத்துல எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாத்தியான்னு கேட்கிறாரு. ஆன்டி பிராமணிசம் பேசுறாரு. எப்படி உயர் ஜாதியில மட்டும் டாக்டர் ஜட்ஜா இருக்கா, நீங்க இல்லைன்னு பேசுறாரு. பல ஆண்டுகள், பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பேசிய எழுப்பப்பட்ட கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் எழுப்புகிற தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் தமிழ்நாட்டில் இருந்து கேள்விகளையும், தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மைய அரசியல் இருக்குல்ல, சமூக நீதி அரசியல், அதையும் கடன் வாங்கி அங்க ரொம்ப அழகாக அதை பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா நமக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் சரி, அவருடைய பேச்சிலும் சரி, அவரை கண்டு சங்கிகளும், குறிப்பாக பிராமணிய வெறிபிடித்த சங்கிகளும் கதறுவதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது இருக்கு. இப்போ நம்ம ராகுல் காந்தி சமத்துவம் பேசுறாரு, அவர் சமூக நீதி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறோம். எனக்கு அந்த கட்சியில ராகுல் காந்தி மட்டும்தான் அப்படி பேசுறாரு அப்படியான ஒரு வியூ தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் பத்தி பேசினாரு. அதுக்கு நார்த் இந்தியால ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு, அது வழக்கு வந்துச்சு, எல்லாமே பார்த்தோம். அதை தாண்டி தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி அவர்கிட்ட இந்த கேள்வி வைக்கும்போது உதயநிதி ஸ்டாலினை கடுமையா தண்டிக்கணும்னாரு. அவரு ஒரு கூட்டணி கட்சி, இது அவங்க கருத்துங்க, காங்கிரஸ்க்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு கடந்து போகாம இதை கடுமையா தண்டிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. அப்படின்னா ராகுலை தாண்டி காங்கிரஸ்ல இருக்க மற்றவர்கள் இன்னும் இந்த சமூக நீதிக்குள்ளேயோ, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்துக்குள்ளேயோ, அந்த சிந்தனைக்குள்ளேயோ வரலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்குல்ல. நான் இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அமெரிக்காவில் சினிமாக்கு சென்சார் கிடையாது, சர்டிபிகேஷன் மட்டும்தான். நீ என்னத்தை வேணாலும் மக்களுக்கு காட்டு, சர்டிபிகேட்டோட காட்டு, மக்கள் நல்லது கெட்டதை எடுத்துக்கொள்வார்ன்றது அந்த ஊரினுடைய பண்பாக இருக்கிறது, அது மக்கள் மீதான நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்க அதை தமிழ்நாட்டோட ஒப்பிடுங்க. இங்க சனாதனத்தை திட்டி விட்டு ஏன் ராமரையே இன்ஜினியரான்னு கேட்டுட்டு இங்க கலைஞரால போய் ஒரு ஆன்மீகவாதியின் வீட்டுல ஓட்டு கேட்க முடியும். இங்க இருப்பவன் பிரித்து பார்க்க தெரிந்தவன். நீங்க இந்த ராமரை செருப்பால் அடிச்சிட்டாங்கன்ற பொய் பொருளி போன்ற எத்தனையோ வகையான விஷயங்கள் இங்க வச்சாலும் அந்த தேர்தல் தான் 189 சீட்டு ஜெயிச்சுட்டு திமுக. இது போன்ற வரலாறுடைய ஒரு மண்ணுது. இங்க இருக்கிற ஒரு ஆன்மீகவாதிக்கு எது ஆன்மீகம், எது அரசியல் அப்படிங்கிறதை பிரித்து பார்க்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இந்த இந்து மதத்துக்குள்ளேயே எதெல்லாம் அவன் அடக்குது. ஏன்ட்ட ஒரு நண்பன் கேட்டான். அவன் தீவிர ஆன்மீகவாதி, ஐயப்பனுக்கு மாலை போடுவான், காலேஜ்ல ஏதாவது என் கூட படிச்சான். அவன் என்ன கேட்பான்னா, ஏன்டா எல்லா கடவுளும் பூணூல் போட்டிருக்குன்னு கேட்கிறான். இந்த கேள்வி இங்க இருக்கிற ஒரு ஆன்மீகவாதிக்கு வருது இல்ல. எதுக்குடா அவனை போய் நம்ம சாமிங்கிறோம்? எதுக்குடா எல்லா இடத்துலயும் இங்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும்னா நீங்க போய் உத்தரப்பிரதேசத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இங்க ஏத்துக்குவாங்க, இங்க வரவேற்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு கோபம் வருது, எதுக்கு அவன் மட்டுமே அர்ச்சகரா இருக்கணுமா, நான் சாமி கும்பிடுறேன். சோ இந்த புரிதல் இருக்குல்ல, இது வடநாட்டுல இல்ல. நீங்க போய் குண்டு போடுற மாதிரி அவங்க கிட்ட போட்டீங்கன்னா அவங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. அங்க போய் நீங்க சனாதனத்தை போய் திட்டினீங்கன்னா அவங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. அந்த ஆடியன்ஸ் தமிழ்நாட்டு மக்களை போல பதப்படுத்தப்பட்ட ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக இன்னும் இல்லை. இதற்கு இன்னும் காலம் நிறைய ஆகும். அவர்களுக்கு நமக்கு அமைந்தது போல தலைவர்கள் அவங்களுக்கு அமையல, எதிர்த்து கேள்வி கேட்க சொல்ற தலைவர்கள் அமையல. அப்ப அங்க இருப்பவர்கள், அது ரேவந்த் ரெட்டினாலும் சரி, யாருனாலும் சரி, இந்த புரிதலின்மைக்கு உடனே சரியாகாது. ராகுல் காந்தி பேசிட்டாருங்கிறதுனாலயே எல்லாரும் பேச மாட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கே பாராளுமன்றத்துல சொன்னாரு, யூ ஆரியன், யூ கோ டு யுவர் லேண்ட்னு ஒருத்தரை பிடிச்சு கத்துனாரு, ஒரு தலைவரை பிடிச்சு. அந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி பேசக்கூடிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. இன்னைக்கு அவர் இருக்காரு காங்கிரஸ் தலைவராக. ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை நீங்க எல்லாத்துலயும் எதிர்பார்க்க முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்னும் பரவலாகும். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள்ன்றதுதான் நம்ம ஒரு பிராக்டிகலி பாசிபிள்ன்றதே அதான. பரப்புரையின் மூலமா தானே எந்த பெரிய மாற்றமும் நிகழும். அதனால கண்டிப்பாக உதயநிதி அவர்கள் இங்க பேசியது போல அங்க இருக்க தலைவர்களும் அங்க பேசக்கூடிய, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமும் ஒண்ணு வரும். ஆனா அது உடனே வராது, ஆனா கண்டிப்பா வரும். இப்போ உங்க பார்வையில நீங்க பாஜகவும் சரி, நாம் தமிழரும் சரி, ஒரு ரைட் விங் பார்ட்டி அப்படின்னு நீங்க நிறைய முறை டிஃபைன் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல பாஜகவோட ஓட் பேங்க் 11%, இண்டிவிஜுவல் ஓட் பேங்க் 11% வந்திருக்கு. நாம் தமிழரோட ஓட் பேங்க் 8.19% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நீங்க வலதுசாரின்னு டிஃபைன் பண்ற இந்த ரெண்டு கட்சிக்கு மக்களோட ஆதரவு அதிகமாகி இருக்குது.
தமிழ்நாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கறது நீங்க கணிக்கிறீங்க? நீங்க ரெண்டு விதமாக நீங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது ரெண்டு டைப்பான வலதுசாரிகள். இந்த வலதுசாரிகள் அந்த வலதுசாரிகளை ஆதரிப்பதில்லை, அந்த வலதுசாரிகள் இந்த வலதுசாரிகளை ஆதரிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறதே இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாது. இதுதான் இங்க இருக்கிற ஒரு சிக்கல். தம்பியும் சங்கியும் ஒன்னாதான் பேசுவான். என்ன பேசுவான்? மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னு சீமான் அண்ணன் இது கொடுப்பாரு, தேர்தல் அறிக்கையில சொல்லுவாரு. அவன் என்ன சொல்லுவான்? இந்திய கொண்டு வரணுமா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பேசுறோம்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. புதிய நுழைவுத் தேர்வை கொண்டு வருவேன்னு சொல்லி சீமான அறிக்கையில இருக்கும். இவன் என்ன சொல்லுவான்? நீட்டை கொண்டு வரணும், நீட்டை வந்து எப்பயுமே இங்க இருக்கும், முடிஞ்சா எடுத்து பாருன்னு பாஜக காரன் பேசுவான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆக எல்லா சமூகத்திலுமே இந்த இந்த தீவிரவாதம்னு கூட சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரீமிசம்னு அந்த ஆங்கில வார்த்தையை வச்சுங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஆட்கள் இருப்பார்கள். நீங்க அதை வந்து நீங்க எவ்வளவு மோசமா நீங்க டெட்டால வச்சே கிளீன் பண்ணீங்கன்னா கூட விளம்பரத்துல என்ன போடுறான்? ஒரே ஒரு புழு நெளிஞ்சிட்டு இருக்குல்ல, ரெண்டு புழு நெளிஞ்சிட்டு இருக்குல்ல, 99% சுத்தம் தானே சொல்றான். அது போல இந்த மாதிரியான வலதுசாரிகளை நீங்க எந்த சமூகத்தில இருந்துமே நீக்க முடியாது. இன்னைக்கும் இந்த இந்த பெரியார் மண்ணிலும் இன்னைக்கு நம்ம சந்திர அறிக்கையை வாங்க வேண்டிய நிலைமையில தானே இருக்கும். தென் மாவட்டத்துல ஜாதியை ஒழிக்க வேண்டியது. அப்ப இந்த ஜாதின்னா தமிழ் தேசியம்ன்ற ஒரு புரிதல், ஜாதினா மதத்துக்கு நிக்கிறவன்கிட்ட ஆதரவு பண்ணுங்கிற இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு. அதை எதிர்த்து இன்னமும் நம்ம வந்து சண்டை செய்து கொண்டுதான் இருக்கும் பொழுது இந்த வாக்கு சதவீதமோ இந்த ஆதரவோ எனக்கு ஆச்சரியத்தை தரல. ஆனால் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு உத்தரப்பிரதேச அளவுக்கோ இல்லைன்னா குஜராத் அளவுக்கோ இது இல்லை என்பதுதான் நம்ம மண்ணினுடைய ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் பாக்குறேன். இந்த சதவீதத்தை காலப்போக்கில் நம்ம குறைத்து ஜீரோவாக்கணுங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய பயணம். அதை நோக்கிதான் நம்ம எப்பயுமே போயிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னமும் பெரியாரை பத்தி பேசிட்டு இருக்கோம், அம்பேத்கரை பேசிட்டு இருக்கோம், சமூக நீதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது புரியாத ஆட்கள் இன்னமும் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் எத்தனை பேர் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க? இடஒதுக்கீடு வேணாங்கிற அப்புறம் எதுக்கு ஜாதி சான்றிதழ்னு ரீல்ஸ் போடுறவங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கான்? முட்டாத்தனமா சமூக நீதினா என்னன்னே தெரியாம பேசுறவன் எத்தனை பேர் இருக்கான்? பெரியாரை திட்டுகிற பிற்படுத்தப்பட்டவன் எத்தனை பேர் இருக்கான்? அம்பேத்கரை திட்டுற எத்தனை பேர் இருக்கான்? அப்ப இது எல்லாமே மாற்ற வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அது கண்டிப்பா அதை நோக்கி போவோம்ன்றதுல எனக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. இந்த ரெண்டு கட்சியையும் நீங்க ஒரு எண்ணப்பாடுல சமதளத்துல வைக்கிறீங்க. தமிழிசையோட ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி வளர்வது நல்லதே கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த முரணை நீங்க எப்படி பாக்குறீங்க? கான்ட்ரடிக்ஷன் இல்ல, நான் என்ன கேக்குறேன், நான் ரெண்டு விஷயத்த ஒப்பிடுறேன், ரெண்டு சம்பவங்களை ஒப்பிடுவோம். சரியா? சீமானுக்கு இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட உடனே ஒரு தொண்டர் வந்து போன் பண்ணானே அவருக்கு முன்னாடி. சீமான் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டி வச்சாரு. டேய் நான் தான்டா தலைவர், உனக்கு என்னடா தெரியும், ரொம்ப பேட் வேர்ட்ஸா சொல்லி திட்டி வைக்கிற சம்பவம் ஒண்ணு. அப்படியே இங்கே வாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேடையில 2 தடவை கவர்னரா இருந்த அம்மாவை அந்த அம்மாவை அமித்ஷா எப்படி ட்ரீட் பண்ணாரு? அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ஒண்ணுமே கிடையாது. என்ன பேசுறாருன்னு தெரியாது. ஆனா அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன? ஒரு ஆசிரியன் ஒரு மாணவன் கூட சொல்ல முடியாது. அது ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு உடல் மொழி. 2 முறை கவர்னராக இருந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருந்த அந்த அம்மாவை நீங்க ஏற்கனவே கேவலப்படுத்தி அந்த அம்மாவை கூப்பிட்டு எம்பியா நிக்க வச்சு தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. இதுவே நீங்க நிர்மலா சீதாராமனுக்கு பண்ணுவீங்களா? ஜெய்சங்கருக்கு பண்ணுவீங்களா? நீங்க இந்த அம்மாவை இழிச்சவாயாக்கி பண்ணி விட்டீங்க. பண்ணதும் இல்லாம மேடையில் அத்தனை பேர் முன்னாடி வச்சு திட்டுற. அப்ப இதுதான் ரெண்டு கட்சியுமே பாசிச கட்சிகள். 2 கட்சிக்குமே ஜனநாயக பண்பு கிடையாது. 2 கட்சியுமே தொண்டர்களின் அதுல இருக்கிற ஆட்களின் சுயமரியாதையை பற்றி கவலைப்படாத கட்சிகள். இந்த அம்மாட்ட யாராவது சொல்லணும், நாம் தமிழர் இருக்கிறது எப்படி நல்லது இல்லையோ பாஜக இருப்பதும் நல்லது இல்ல. நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. அவன் வந்து தமிழ் தேசியங்கிற பேர்ல ஜாதி தேசியத்தை வளர்க்குறான்னா, நீ வந்து இந்து தேசியங்கிற பேர்ல மதவெறிய வந்து வளர்த்துட்டு இருக்கிற கட்சியை தவிர ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லைங்கிறது அந்த அம்மாக்கு புரியணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களை பார்த்தா நமக்கு ரொம்ப இறக்கம் வருது. அந்த அம்மாக்கு இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கான்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம இப்ப கொள்கை ரீதியா 1000 பேசினாலும் இப்ப வரைக்கும் ஒரு மெஜாரிட்டி மக்களோட ஆதரவு பாஜக தான் போயிட்டு இருக்கு. சவுத்ல கூட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சம்வாட் பெட்டர். குறிப்பா சொல்லணும்னா தெலுங்கானால காங்கிரஸ்க்கு அகெயின்ஸ்டா பிஜேபியோட வளர்ச்சி பெருசா இருக்கு. அங்க ராஷ்டிரிய சந்திரசேகர் ராவ் அவரோட பார்ட்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன். இத்தனைக்கும் அந்த ஸ்டேட் உருவாகவே அவர் தான் ரீசன். இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் ஒரு மாநில சுயாட்சி பேச வேண்டிய சந்திரசேகர் ராவ் தன்னோட கட்சியை வந்து பாரதிய அப்படின்னு மாத்தினார். ஸோ மாநில சுயாட்சியை தாண்டி தேசியத்துல ஐக்கியமாகும் போது அவர் அந்த இடத்துல அவரோட வீழ்ச்சி ஆரம்பமாகுது
அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்பயுமே ஃபார் ரைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரைட்டுக்கு பதில் வந்து சாஃப்ட் ரைட் கிடையாது, சென்ட்ரிஸ்ட் கிடையாது, ஃபார் லெஃப்ட் தான். நீங்க பெரியார் போல ஒரு சுத்தியல் எடுத்து தலையில அடிச்சாலே ஒழிய இந்த ஃபார் ரைட்டை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இததான் காங்கிரஸ் ரொம்ப லேட்டா கத்துக்குச்சு. காங்கிரஸ் வெள்ளக்காரன் காலத்துல இருந்து சாஃப்ட் இந்துத்துவம் தான். நீங்களே சொன்னீங்க அருமையா. காங்கிரஸ் மாநாடுகள் நடந்த இடத்துல இந்து மகாசபை காலையில காங்கிரஸ் மீட்டிங் நடக்கும், சாயங்காலம் இந்து மகாசபை மீட்டிங் நடக்கும். நீங்க பிரணாப் முகர்ஜி வரைக்கும் நான் காங்கிரஸ் தூக்கி சுமந்த ஆட்கள் RSS காரங்க தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஏன் எவனுமே யாருமே எனக்கு உதவி பண்ணலன்னு ராகுல் காந்தி புலம்புனாரே போன தேர்தல்ல. ஏன் எவனுமே உதவி பண்ணல? முக்காவாசி அங்க இருக்கவன் எல்லாம் பாஜக காரன் தான். அவனுக்கு தான் பாஜக காரன் தெரியாது, அவன் RSS காரன். அவன் வந்து சாஃப்ட் இந்துத்துவா. அப்ப அவனால இந்த கட்சியை எதிர்த்து இதை எதிர்த்து பண்ணல. எப்பொழுது ராகுல் காந்தி அதை முழுதாக உதறி விட்டு இந்த லெப்ட் கொள்கையை எடுத்தாரோ அதை எடுத்தாதான் இவர்களால சமாளிக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த மாநில கட்சி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, எவெல்லாம் பாஜகவிற்கு துணை போனானோ காவடி தூக்குனானோ அழிஞ்சிட்டான். அது எடப்பாடினாலும் சரி, ஜெகன்னாலும் சரி. நீங்க யாரெல்லாம் பாஜகவிற்கு எல்லாத்துலயும் ஆதரவு தெரிவிச்சார்களே, ஒரிசால என்ன நடந்துச்சு? மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. எதுக்கு எங்களுக்கு எதுக்கு ப்ராக்சி? நீ என்ன சப்ஸ்டியூட்? அவனே தேர்ந்தெடுக்கிறோம் சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. பிறகு பாஜகவால் அடிபட்டு மிதிப்பட்டு பிறகு மறுபடியும் ஒரு இது பண்ணுவாங்க. சோ இந்த மாநில கட்சியில் தவறாக முடிவெடுத்தவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்கிறார்கள். அது பாஜகவிற்கு சாதகமாக முடிந்திருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அவலங்கள் எல்லாம் வெளியே வருது. எவ்வளவுக்கு பங்களா கட்டினாரு, என்னென்ன பண்ணாருன்னு. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த லோக்கல் பாலிடிக்ஸையும் நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கணும்ல. கொள்கை ரீதியாக மட்டும் இல்லாம இந்த மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ்ல என்னதான் பாஜகவிற்கு எதிரான கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அங்கே எப்படி செயல்பட்டாங்கன்றதையும் மக்கள் ஒரு மாற்றை நோக்கி போவதற்கு தள்ளி இருக்கிறதுன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் வளர்வது இனி நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாநில அதிமுக போன்ற ஒரு மாநில கட்சி வளர்வதற்கு, அடிமையாக இருப்பதற்கு வெட்கமே படாத மாநில கட்சி வளர்வதற்கு காங்கிரஸ் வளர்வது வந்து கோடி மடங்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ராகுல் காந்தியின் காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் கிடையாது. வன்னியர்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலா விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. வன்னியர்கள் ஓட்டு ஈவன் கடந்த 2-3 எலெக்ஷன்ல கூட திமுக அங்க ஜெயிச்சாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இன்னும் வந்து வன்னியர்கள் இருக்கிற அந்த பெல்ட் அப்படின்னா அது ஒரு டஃப் ஃபைட் அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில தான் இருக்கு. ஸோ திமுக தன்னோட ஸ்ட்ராட்டஜிஸை இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய இடங்கள்ல இருக்கு. இதை ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க கடந்த 2-3 எலெக்ஷன்ல பாமக அங்க வெற்றி பெறல, பட் ஸ்டில் அவங்களோட ஓட் பேங்க் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை திமுக எப்படி எதிர்கொள்ளும்? நீங்க அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய சூழ்ச்சியும் ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க. அதிமுகவினுடைய தேர்தல் புறக்கணிப்பு. இது அவர்களுக்குள்ள இருக்கிற மறைமுக கூட்டணி. அதிமுக காரர்கள் பாஜகவிற்கு ஓட்டு போடுங்கன்றதுதான் எடப்பாடி மறைமுகமாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமா. ஆமா, பிஜேபி கூட்டணி. பிஜேபி வெர்சஸ் எங்க வருது? பிஜேபி பிளஸ் தானே வருது. பிஜேபியும் அதிமுகவும் இன்னும் கூட்டணியில இருக்கு நீங்க சொல்றீங்க. கூட்டணியில இல்ல, மறைமுக கூட்டணிங்கிறேன். கூட்டணியில இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தேர்தலை புறக்கணிப்பது யாருக்கு பயன் தரும்? அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போட போறானா? எப்படினாலும் போட மாட்டான். நீங்க 2 கட்சி மட்டும் மாறியே போட மாட்டான். திமுக காரன் அதிமுகவுக்கு போட மாட்டான், அதிமுக காரன் திமுகவுக்கு போட மாட்டான். ஆனால் அதிமுக காரன் பாஜகவுக்கு போடுவான், திமுக காரன் பாஜகவுக்கு போட மாட்டான். ஆனா அதிமுக காரன் பாஜகவுக்கு போடுவான். அந்த கணக்கின்படிதான் எடப்பாடி இன்னைக்கு பாஜகவிற்கு வேலை செய்திருக்கிறார். இதை எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேணுங்கிறது அவருடைய கணக்காக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு போய் கடலூர்ல தங்கர் பச்சான் புலம்பிட்டு இருந்தாருல மக்களை பார்த்து நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அது என்னன்னா, பவுடரை போட்டுட்டு ஓட்டை போட்டுட்டு வீட்டுல இருந்தா போதுமா, இதை பண்ணுமா என்னன்னு சொல்லி மக்களை திட்டுறாரு. நன்றி அறிவிப்பு கூட்டமா அது, அதுல போய் மக்களை திட்டுறாரு. இது போன்ற எப்படி தங்கர் பச்சான் புலம்பினாரோ அதே போன்ற ஒரு புலம்பலை கண்டிப்பாக விக்கிரவாண்டி மக்களும் அங்கே நிறுத்தப்பட போகிற பாஜக கூட்டணி வேட்பாளருக்கு தருவார்கள் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்னதான் ஜாதி இதுன்னு நம்ம கணக்கு போட்டாலும் பெரும்பான்மை எனக்கு வந்து பெண்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி பெண்களின் பேராதரவு பெற்ற ஒரு அரசாக இன்றைக்கு தளபதியினுடைய ஆட்சி இருக்கிறது. அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து பின்புலமா இருக்கும் வரைக்கும் இந்த ஆட்சியை அவ்வளவு எளிதில் வந்து அசைத்து பார்த்து விட முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. நடிகர் விஜயோட விஷயத்துக்கு வருவோம். அவர் நடிகரா இருக்கிற வரைக்கும் அவர் வந்து சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும்னு நம்ம கேட்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஒன்ஸ் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா we have a right to ask him, இந்த பிரச்சனைக்கு நீங்க ஏன் வந்து குரல் கொடுக்கல, உங்க ஒப்பீனியன் என்ன,
ரைட்டா தப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் எந்த பதிலையும் சொல்லல, எந்த விஷயத்துக்கும் பெருசா கண்டன அறிக்கையும் கொடுக்கல. தலைவர்களுக்கு வாழ்த்து செய்தி மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா இந்நேரம் அவர் களத்துக்கு வந்திருக்கணும். ஏதோ ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்து பேசியிருக்கணும். வெதர் இட் இஸ் இந்துத்துவா, திராவிடியம், தமிழ் தேசியம், ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கணும். ஆனா அவரோட இந்த நீண்ட மௌனம் வந்து கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கு. ஓகேங்களா? நீங்க சினிமா துறையில இருக்கீங்க அப்படிங்கிறதால கேட்கிறேன். விஜயின் மௌனம் அவருக்கு நல்லதா கெட்டதா? அவருக்கு வந்து கெட்டதுதான். நான் என்ன சொல்றேன், ஒண்ணு எலெக்ஷன் அப்பயே கட்சி ஆரம்பிக்கணும். நீங்க அப்பதான் நீங்க நிப்பாட்ட போறீங்க, அப்பதான் நிக்க போறீங்கன்னா எலெக்ஷன் அப்ப கட்சி ஆரம்பிக்கணும். நீங்க 2 தேர்தல்களை தவிர்த்து விட்டு, இல்ல நீங்க நான் வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலை அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தலே நிக்கலன்னு இன்னைக்கு அறிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் தவிர்த்து விட்டு நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன்னு சொல்லி அமைதியாக இருப்பது என்பது, இப்ப அரசியல்னா என்ன மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா, அரசியல் என்பது அதிகாரத்திற்கு வருவது, அதிகாரத்துக்கு வந்தாதான் நான் எதையுமே செய்வேன்ற ஒரு ஒரு தவறான புரிதல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அரசியல் அரசு நீ எந்த நொடி அரசியல்வாதி ஆயிட்டியோ அன்னையில இருந்தே மக்களை நோக்கிய பொறுப்பு உனக்கு இருக்கு. மக்களை நோக்கிய சமூக அக்கறை உனக்கு இருக்கு. சமூகத்தின் மீதான அக்கறை உனக்கு இருக்கு. நீ பேசிதான் ஆகணும். உன்னுடைய குரலை எழுப்பிதான் ஆகணும். அன்றாடம் அரசியல் இருக்கீங்க. அதை விட்டுட்டு எனக்கு வரட்டும், என்ன முதல்ல சிஎம்க்கு அப்புறமா பண்றேங்கிறது வந்து என்ன மாதிரியான மனநிலை? இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக புரிதலின்மையா நான் பாக்குறேன். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கலாம். இப்போ நீங்க விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பற்றியோ, தமிழ்நாட்டினுடைய வரலாறு பற்றியோ, நீட்டு ஏன் கெட்டதுங்கிறத பத்தியோ, இதையெல்லாம் பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கான சரியான ஆட்களையாவது வைத்துக்கொண்டு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க பதவிக்கு வரேன்னா, ஆட்களையாவது வைத்துக்கொண்டு கற்றுக்கொண்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்வினை ஆற்றாம நீங்க என்ன அரசியல்வாதி? நீங்க எப்படி அரசியல்வாதி? இன்னைக்கு நிலைமையில தலைவர் விஜய் என்பவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அரசியல் எங்க இருக்கு? விஜயனுடைய அரசியல் நீங்க வந்து பேப்பர் எடுங்க. விஜயனுடைய அரசியல் எங்க? இது என்ன? இது என்ன ஒளிஞ்சிருந்து பாக்குறதா? இது எனக்கு என்னன்னே புரியல. இது இவரும் சரி, இதற்கு முன்னாடி பண்ண ரஜினி தான் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் நேரா அப்பா வரேன்னு சொன்னது இது எல்லாமே ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க எம்ஜிஆர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ, இல்ல அதற்கு முன்னாடியே அவர் அரசியல் பேசி கொண்டிருந்தவர் தான். நீங்க நீங்க இவங்களெல்லாம் உதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு சொந்தமா அரசியல் பேச தெரியல. உங்களுக்கு எதுவுமே பேச தெரியல. வாழ்த்து மட்டும்தான். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவீங்க. யார் ஜெயிச்சாலும் வாழ்த்து சொல்லுவீங்க. என்ன நடந்தாலும் பேசாம இருப்பீங்க. ஏன்னா 2026 வரட்டும் பாத்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? இதை போல ஒரு கேலி கூத்து, ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்குமா? ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இன்னமும் நான் பாக்குறேன் நிறைய பேர் விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்க எல்லாம் அவருடைய கருத்து என்ன, நீட்டை பத்தி அவருடைய கருத்து என்ன, அட்லீஸ்ட் எலெக்ஷன் அப்பயாவது சொல்லுவாரா, அந்த தேர்தல் அறிக்கையிலையாவது சொல்லுவாரான்றது பார்ப்போம். எஸ், இப்போ இந்த எம்ஜிஆரை பத்தி கேட்கவும் பேசவும் நான் கேட்கிறேன். எம்ஜிஆர் வந்து தனியா அதிமுகன்னு கட்சி ஆரம்பிச்சாலும் அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷம் திமுக இருந்தாரு. அரசியல் களம் அவருக்கு தெரியும். விஜயகாந்தும் கூட ஓகேங்களா, அவர் வந்து வெற்றி பெறல, எதிர்கட்சி தலைவரா வரைக்கும் வந்தார். ஆனா பிஃபோர் ஸ்டார்டிங் த பார்ட்டி அவர் பொலிட்டிக்கல் ஒர்க் நிறைய பண்ணார். ஆனா இது எதையுமே பண்ணாம தன்னால ஆட்சியை பிடிக்க முடியும், குறைந்தபட்சம் ஒரு சில எம்எல்ஏ 2-3 எம்பியாவது வாங்க முடியும்னு ஸ்டில் வந்து தமிழ்நாட்டுல ஒரு நடிகர்களுக்கு அந்த ஹோப் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன விஷயம் இங்க பிரச்சனையா இருக்கு? எதனால அந்த நடிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும்? இது சமூகத்தினுடைய பிரச்சனையா நான் பார்க்கல, நடிகர்களுடைய பிரச்சனையா பாக்குறேன். நடிகர்கள் தங்களை சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கிறாங்க, தங்களை சுற்றி ஜால்ராக்களை வச்சுக்கிறாங்க. நீங்க தன்னை சுற்றி ஒரு இங்க போறீங்க, உங்களை பார்க்க ஒரு 1000 பேர் கூடுறானா, 1,00,000 பேர் கூடுறானா, அது எல்லாமே ஓட்டா மாறிடும். உங்களுக்கு ஒரு பொய்யான பிம்பம் வந்து புகுத்தப்படுது. நீங்க சிரஞ்சீவியை விட ஒரு அழகான சமகால உதாரணம் யாருமே கிடையாது. அவருடைய தாகூர் படத்துக்கு டிக்கெட் எடுக்க போய் 4-5 பேர் நசுங்கி செத்தாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஆந்திராவில் வந்து கிரேஸ். இன்னைக்கும் படம் அவர் வந்து படம் நடிச்சா இதே மாதிரிதான் சொல்லிட்டு போனாரு, இதுக்கு மேல படம் நடிக்க மாட்டேன்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, பிரஜாராஜ்யம் ஆரம்பிச்சாரு. ஒன்னும் விளங்கல, 2-3 சீட்டோ என்னதான் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல போய் மத்திய அமைச்சர் ஆனாரு. அப்புறம் நாட்டு அரசியலை விட்டு விலகி திருப்பி நடிக்க வந்துட்டாரு. இதையெல்லாம் பார்த்தும் கூட எனக்கு நான் ஒரே தேர்தலில் முதல்வர் ஆயிடுவேன்ற நம்பிக்கை சிரஞ்சீவி ஆந்திராவில் இருந்ததை விட விஜய் தமிழ்நாட்டில் பெரிய நடிகராக இருக்கிறாரா, பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நம்பிக்கை சுற்றி இருப்பவர்களால திருப்பி திருப்பி புகுத்தப்படுது. தலைவா அடுத்து நீங்க தான் சிஎம், வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. இது சும்மா பொய் சொல்றது. இந்த ரஜினியவே நம்ப வச்சாங்க இல்ல, ரஜினி வந்து வெக்கம் எல்லாம் பேசினார்ல, தமிழ்நாட்டுல வெற்றிடம் எங்க வெற்றிடம்? இப்ப 40 சீட்டு ஜெயிச்சது யாரு, அதுக்கு முன்னாடி ஜெயிச்சது யாரு? வெற்றிடம்னா என்ன? எப்படி வெற்றிடம் இருக்கும்?
அத்தனை தடவை ஒருத்தர் மேயரா இருந்திருக்கிறாரு, துணை சிஎம் இருந்திருக்கிறாரு, அவ்வளவு மிசால ஜெயில போயிருக்கிறாரு. அவர் அடுத்த தலைவரா ஒரு கட்சிக்கு வராரு. சரி, ஒரு கட்சியில வெற்றிடம் ஏற்படுது. அதிமுகல தலைவருக்கான வெற்றிடம்னு வச்சுக்க. நீ எப்படி தமிழகத்திலே வெற்றிடம் ஏற்படுன்னு நீ எப்படி பேசின? அப்ப நீ ஒரு பொது கருத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணி தோத்துட்ட. இதைத்தான் ரஜினியும் பேசினார். அப்ப அது போல இந்த மாதிரியான பொய்களை திருப்பி 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 பரப்பி நீங்க வந்தா ஜெயிச்சிடலாம். உங்க ஜாதகத்துல இருக்கு. இந்த ஜாதகம்ன்றது பெரிய பங்கு வகிக்குது எல்லாத்துட்டையுமே. உங்க ஜாதகத்துல முதல்வர் ஆயிரலான்றது இது எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த அரசியல் ஆசை வந்துருது. அது விஷால்னாலும் சரி, அது விஜய்னாலும் சரி, அது ரொம்ப தவறா நான் பாக்குறேன். அரசியல் ஆசை வரக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் மக்கள் பணியிலேயே இல்லாம திடீர்னு ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிற அந்த கனவு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ஒரு ஜனநாயக ரீதியாவே ரொம்ப தப்பா தெரியுது. அது மிகவும் தவறான ஒரு இதான் தெரியுது. எப்படியும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு விஜய் மீண்டும் நடிக்க வருவார் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதுதான் அவர்களுடைய ரசிகர்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பவன் கல்யாண் ஆந்திரால துணை முதல்வர் ஆகியிருக்காரு. கிட்டத்தட்ட பவன் கல்யாணோட கிராஃபும் விஜயோட கிராஃபும் சேமா தான் இருக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா. இப்போ எப்படி ஒரு டாக் போகுதுன்னா, விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். இங்க இருக்க பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஈவன் காங்கிரஸ் கூட அப்படி ஒரு டாட் இருக்க மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இந்த பக்கம் சீமான் விஜய் கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. விஜயும் கூட தனியா நின்று நம்ம ஓட் பேங்கை நிரூபிக்க முடியல அப்படின்னா ரிஸ்க்கு. பெட்டர் நம்ம இப்படி ஒரு ஃபார்மேஷன் பண்ணிட்டு பவன் கல்யாண் மாதிரி ஒரு டெபுட்டி சிஎம் கூட நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியால விஜய் இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகமும் இங்க எழுப்பப்படுது. இந்த ஒப்பீடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நம்ம எவ்வளவு வேணாலும் ஸ்பெகுலேட் பண்ணலாம். நம்மளா இஷ்டத்துக்கு என்ன வேணா ஸ்பெகுலேட் பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க பாஜகவின் பிரதான நோக்கம் என்பது அதிமுகவை அழிக்கணுங்கிறதுலாம் இல்ல. இங்க ஆட்சியை பிடிக்கணும்ன்றது கூட இல்ல. திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும். ஏன்னா இங்க எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொரு எம்ஜிஆரை எப்படியாவது உருவாக்கணும்ன்றதுதான். எம்ஜிஆரே ஒன்றிய அரசால உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். அது கடைசி வரைக்கும் அந்த பிம்பம் ஒன்றிய அரசுக்கு பயந்து பயந்துதான் வாழ்ந்துச்சு. அது தன்னுடைய விடுதலை புலிகள் ஆதரவில் இருந்து, நிசா ஆதரவில் இருந்து எல்லாமே ஒன்றிய அரசு என்ன செய்தோ, இந்திரா காந்தி ஆதரவு கொடுத்தா விடுதலை புலிகளுக்கு இவரும் ஆதரவு கொடுப்பாரு. இந்திரா காந்தி நிசா கொண்டு வந்தா இவரும் கொண்டு வரு. ராஜீவ்காந்தி எதிர்க்கிறப்ப இவரும் கடைசி காலத்துல விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர் கொடுத்த பேட்டி கூட இருக்கிறது. அப்ப இப்படி அமைத்து கொண்ட ஒரு பிம்பம் அது. ஆனால் அதை வைத்து திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்க முடிஞ்சு. ஆனா அதற்கு பிறகு அந்த மாதிரி ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் கிடைக்கல. அதனாலதான் தொடர்ந்து இவர்கள் ரஜினியை ஊதி ஊதி பெரிதாக்கினார்கள். இன்னைக்கு விஜய் வந்தாலும் விஜயை இப்படிதான் பயன்படுத்த பார்ப்பாங்களே தவிர, பாஜக கூட கூட்டணி வச்சா விஜய்க்கு மொத்தமா இங்க முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வச்சவன் தொலைஞ்சாங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கு, ரூலாவே இருக்கு, எழுதப்படாத விதியாகவே இருக்கிறது. அதனால அந்த மாதிரி தற்கொலை தாக்குதலை நடத்த மாட்டாங்க. அங்கேயே பவன் கல்யாணுடைய கட்சி தனியா நின்றுச்சுன்னா ஒரு சீட்டு கூட ஜெயித்திருக்காது அப்படிங்கறதுதான் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி வாங்கின ஓட் பேங்க், அவர் அண்ணனை விடலாம் அவர் பெரிய ஃபேமஸான ஆக்டர் கிடையாது. இங்க அவர் புத்திசாலித்தனமாக கூட்டணி அமைச்சாரு. இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிறதுக்கான ஒரு இது வருது தவிர அவருக்குள்ளேயே தனிப்பட்ட செல்வாக்கா நம்ம அதை பார்க்க முடியாது. அதே போல அவரை எல்லாருமே முதல்வர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அது பவன் கல்யாணாலும் சரி. ஆனா எத்தனை சீட்டு நின்னாரு அவரு? ஒரு கட்டத்துல அவர்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது. நம்மளை விட பல வருஷமா கட்சி நடத்துறவங்க தான் பெரிய ஆளு. சந்திரபாபு நாயுடு தான் சினிமால வேணா நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், அரசியல்ல சந்திரபாபு நாயுடு தான் பெரிய ஆளுங்க பவன் கல்யாணம் உணர்ந்துடுறாரு. அது போல ஒரு தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் நிலை காலப்போக்குல விஜய்க்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்பதான் ஏதாவது நடக்குமே தவிர அதற்கு முன் வழக்கம் போல சிஎம்மாக தான் அவர் ஆசைப்பட்டு 2026 நிற்பாரு. அப்ப பாத்துக்கலாம் மக்கள் என்ன மாதிரியான ஒரு இதை கொடுக்குறாங்க. மிக்க நன்றி டான் அசோக். நம்ம எம்எஸ்டி ஷோல கேட்ட கேள்விக்கு மிக பொறுமையா அழகா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி.